everyone, good morning. Welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு மார்னிங் டெம்பரேச்சர் ரொம்ப டவுனாக இருக்குது. எப்போதே மாதிரி 27 கீழே தான் இருக்குது. இட்ஸ் வெரி கோல்டு. 2 நாளாக ட்ரிவாண்ட்ரமில் ரொம்ப டல் வெதர், அதனால ஹீட்டே இல்லை. ஆனால் மழை இல்லை. பட் எஸ்டர்டே இட் ரெயின்ட். ஹெவி ரெயின் இல்லை, பட் இட் டிட் ரெயின். அதனால ரொம்ப குளிர்ச்சி அழகாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஐல் ஷூட் ஃப்ரம் மை கார்டன் இன் த மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரோஸ் பாட்டிங், அதாவது மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத பற்றியும் ரோஸ் நடுறதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம், என்னாலும் புதுசாக நிறைய பேர் இதே டாப்பிக்கில் கொஷின்ஸ் டவுட்ஸ் நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஒரு விதம் இந்த டாபிக் நம்ம வந்து சாட்டர்டே ஜூம் மீட்டிங்கில் 1-on-1 கனெக்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் பாட்டிங் மிக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம். ஆனால் நான் பாட் பண்ணுறதெல்லாம் லைவாக காமிக்க முடியல. இப்போ அதை வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுற பாட்டிங் மிக்ஸ் வந்து கம்போஸ்ட் பேஸ் பண்ணி, கோகோ பீட் இல்லாமல் மணலும் வர்மி கம்போஸ்ட். நான் வர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணல, ஹோம்மேட் கம்போஸ்ட் இருக்குது, இனாக்குலம் பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது. நீங்கள் வந்து வர்மி கம்போஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காம்போஸ்ட் யூஸ் பண்ணும்போது கோகோ பீட் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த காம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன், அந்த கம்போஸ்ட் அவுட்கம் கிடைக்குது இல்லையா, நம்ம கடைகளில் வாங்குறதுனாலும் சரி, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, அது கோகோ பீட் டெக்ஸ்சரில் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி அது காம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கோகோ பீட் ஆட் பண்ணோம், ஈக்குவல் கோகோ பீட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மாய்ஸ்சர் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தி பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும், ஈரப்பதம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால கோகோ பீட் போட வேண்டாம். நம்ம காம்போஸ்ட்டும் மணலும் கவுடங்கும் சேர்த்துக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து கவுடங் அண்ட் காம்போஸ்ட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது கொஞ்சம் கூட சாயில் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ என்னோடய பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அப்புறமா நம்ம பாட் பண்ணும்போது செடி எடுத்துகிட்டு எப்படி அதை சாயிலாம் ரிமூவ் பண்ணி பாட் பண்ணுறோம், அதெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த செஷன் அட்டன் பண்ணாதவங்க வந்து மேலே அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பாட்டிங் மிக்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம், எப்படியெல்லாம் பாட் பண்ணலாம், வேறு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் டு டூஸ், பாட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் கூட அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிக்ஸ் ப்ரிப்பரேஷன், பாட்டிங், அதுக்கப்புறமா அந்த பாட் பண்ணதுக்கப்புறம் 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த பிளான்ட் எப்படி இருக்குது அதில் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஐ வாண்ட் டு ஷோ ஹவு தோஸ் பிளான்ட்ஸ் ஆர் டூயிங் after I pot them. Siri, let's go and see how I do all that. Let's get into the video, okay? இதுதாங்க நான் அன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பாட்டிங் மிக்ஸ். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட். நான் ஏற்கனவே எப்படி கம்போஸ்ட் நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ டீட்டெயில்டாகவே போட்டிருக்கேன். இது என்னோடய கிச்சன் வேஸ்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண காம்போஸ்ட். இதோட டெக்ஸ்சர் பார்த்தோன்னா கோகோ பீட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் இனாக்குலம் அப்படின்ற பாக்டீரியா வந்து கோகோ பீட்டில் தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இட்ஸ் மோர் ஆர் லெஸ் கோகோ பீட் விச் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் ஆல் தட் குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இது கூட நம்ம இன்னும் கோகோ பீட் சேர்த்தோம் அப்படின்னா கோகோ பீட்டோட ப்ரொப்போர்ஷன் ஜாஸ்தி ஆயிரும். அதுக்கப்புறமா மணல், இந்த சாண்ட், அதாவது இந்த சாயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். சாண்டி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரிவர் சாண்ட் என்கிட்ட கிடையாது, இது ஃபைன் சாண்ட். நம்ம கிரவுண்ட்லலாம் தோண்டும்போ அடியில் ரொம்ப நல்ல ஃபைன் சாண்ட் இருக்கும். ஸோ இதுதான், இந்த சாண்ட் தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் வெரி குட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சரல் மண் மாதிரி, இந்த கொஞ்சம் பொடி கல்லெல்லாம் இருக்கும்ல, அப்படி மண் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 50% காம்போஸ்ட், 50% சாண்ட், ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. நீங்கள் ஒவ்வொரு பக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஒரு பக்கெட் காம்போஸ்ட்டும் ஒரு பக்கெட் மண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வர்மி கம்போஸ்ட் இல்லை மண்புழு உரம்னு சொல்லுவீங்கள்ல, ஸோ அப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பகுதி, அதே அளவு மணல். செம்மண்ணை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரே அளவு யூஸ் பண்ண தேவையில்லை. இதுதான் ரெட் சாயில். நான் இது ரோஸ் கூட வரும்போ உள்ளதை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கிளே டெக்ஸ்சரில் இருக்கும், இறுகிற தன்மை உள்ளது. ஸோ இது யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒரு 40% யூஸ் பண்ணிவிட்டு பாக்கி வந்து நீங்கள் காம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு பக்கெட் காம்போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பக்கெட்டுக்கு ஒரு 3/4 பக்கெட்டோ இல்லை ஒரு அரை பக்கெட்டோ ரெட் சாயில் யூஸ் பண்ணால் கூட போதுமானது. இது கூட நம்ம வந்து கவுடங் கூட சேர்த்துக்கலாம். நான் கவுடங்கும் சேர்த்து தான் போடுறேன், ஏன்னா சாயில் அந்த மிக்ஸு வந்து ரொம்ப ஏரியேட்டடாக இருக்கும் இல்லையா.
கவுடங் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல ஏஜ்ட் கவுடங்காக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது என்கிட்ட ஒரு 6 மந்த்ஸாக இருக்குது, நல்லா காஞ்சு அப்படி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் அளவு கூட போட்டுக்கலாம். உங்ககிட்ட எவ்வளோ இருக்குதோ அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடி குறைஞ்சி போனாலும் தப்பு இல்லை. இப்போது ஒரு பக்கெட் மணல், ஒரு பக்கெட் காம்போஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கெட் கவுடங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 பக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதில் தப்பே இல்லை. சரியா? பட் நல்ல கவுடங்காக ஏஜ்டாக காஞ்ச கவுடங்காக இருக்குதான்னு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப செடிக்கு தண்ணி விடும்போது தே வில் பிரேக் டவுன் ஸ்லோலி அண்ட் அதில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகும். நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோன்னா 4வது ஆப்ஷன் பிரகாரம் தான் இது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம அது கூட கவுடங் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் அது எக்ஸாக்ட் ப்ரொப்போர்ஷன் இல்லை, பட் இட் இஸ் ஓகே. கிட்டத்தட்ட ஆப்ஷன் 3 மாதிரி உள்ள ஒரு கலவை தான் கடைசியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃப்ளவர் பிளான்ஸ், வெஜிடபிள் பிளான்ஸ், க்ரோ பேக்கில் வைக்கிறதுக்கு பாட். ஸோ இதுதான் என்னோட யூனிவர்சல் பாட்டிங் மிக்ஸ் மாதிரி. இது நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒட்டி ஒட்டி இல்லாமல். இப்போ ரெட் சாயில் போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ரெட் சாயில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தாலும் பாட்டில் வச்சு தண்ணியெலாம் விடும்போது இறுக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மாதிரி இதில் சாண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சாண்ட் அண்ட் கவுடங் போட்டிருக்கிறதுனால அந்த மண் வந்து அந்த பாட்டிங் மிக்ஸ் பாட்டில் போனதுக்கப்புறம் இறுகாது, லூஸாக தான் இருக்கும். அப்போ உள்ளால் வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கும் அந்த பிளான்ட் ரூட்ஸுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த அனிமல் மென்யூர் நிறைய யூஸ் பண்ணுறது. சாயில் அந்த மிக்ஸு வந்து போரஸாக இருக்கும். இதே மிக்ஸில் நான் நீம் கேக்கும் வேப்பம் புண்ணாக்கும் போன் மீலும் மிக்ஸ் பண்ணிட்டேன். 1 கிலோ பேக்கெட்டை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் செப்பரேட்டாக போடணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு பாட்டில் கொஞ்சம் போட்டாலும் போதும். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பிளான்ட்னால் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட், அதாவது 8 இன்ச் 9 இன்ச் பாட்டில் வைக்கலாம். ஸ்மால் பிளான்ட்ஸ்னால் 6 இன்ச்சில் வைக்கலாம். இது நான் 6 இன்ச் பாட்டில் வாங்கின ரோஸஸ். இதில் நான் 2 ரோஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெண்டுமே குட்டி கிளே பாட்டில் 6 இன்ச் பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி பாட்டில் இருக்கிற ரோஸஸ், இப்போ இது கிளே பாட், பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் சரி, இந்த சைஸ் ரோஸஸ் இந்த மாதிரி ஸ்மால் பாட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக ப்ரீபாட் பண்ணி ஆகணும். இப்போ இதை விட அடுத்த சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 8 இன்ச் 9 இன்ச் அந்த பாட்டு கிடைக்கும். நான் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால டேரெக்டாக 10 இன்ச் பாட், என்கிட்ட 9 இன்ச் பாட் இல்லை, 10 இன்ச் பாட் இருக்குது. நான் அதில் 10 இன்ச் பாட்டிலே மாற்றுறேன். ஸோ கவரில் இருந்தாலும் சரி, இந்த சைஸ் பிளான்ட்டை வந்து நீங்கள் 9 இன்ச் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் இருக்கக்கூடிய ரோஸ்ன்னா சைடில் எப்படி நீங்கள் லேசாக குத்திட்டு நம்ம அதை கமத்தி இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிகினர்னால் இப்படியே கூட வச்சுக்கலாம். ஆனால் செம்மண் இருந்துச்சுன்னா, இது வந்து ரிவர் சாண்ட் போட்ட ரோஸஸ், அதனால இப்படியே வச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 99% செம்மண் தான் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு 50% ஆஃப் த சாயில் நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போது அந்த அடியில் கல் இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 50% சாயிலை மெதுவாக லூஸாக இழக்கி எடுத்துட்டு அதிலிருந்து அதுக்கப்புறமா நம்ம பாட் பண்ணோம். சீட் பண்ணும்போது எப்போவுமே நிறைய ரோஸஸில் வந்து அந்த பட் யூனியன் வந்து ரொம்ப மேலே இருக்கும், சில இதில் கீழே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ டிட் தட். அப்போ மேக்ஸிமம் நம்ம அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லும் மண்ணுக்குள்ளே போக வைக்க வேண்டாம். அது கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சா போதும். ஏன்னா நமக்கு வந்து சக்கர் ஸ்டெம்ஸ் வந்துன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபுல்லும் கவர் பண்ணணுன்னு தேவையில்லை. சில ரோஸஸில் இந்த பட் யூனியன் ரொம்ப மேலே இருக்கும். அப்போ நம்ம அதெல்லாம் கவர் பண்ண முடியாது. என்கிட்ட 2 டைப் ஆஃப் ரோஸஸும் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம வெளியில் நிற்கிற மாதிரி தான் பாட் பண்ணணும், வேறு வழியே இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருக்குன்னா அதை ஃபுல்லும் கவர் பண்ணாமல் லேசாக வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம மண் போட்டு மூடிக்கலாம். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா இது கவரில் இருந்த ரோஸ் ஃபுல்லும் செம்மண். மெஜாரிட்டி ஆஃப் த ரோஸஸ் நம்ம வாங்கும்போது இப்படி தான் இருக்கும். அப்போது இதை பார்த்தோன்னா இதில் பாதிக்கு ஒரு 50% செம்மண்ணை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு அது நல்லா நனைஞ்சிருக்கணும். அப்போ தண்ணி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் லேஸ் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது குச்சி வச்சு அதை போக் பண்ணி விடலாம். அப்போது வசதியாக இருக்கும். இது எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா நனைஞ்சிருக்கிறதுனால. ஸோ இப்படி மெதுவாக ரொம்ப ரூட்ஸ் எல்லாம் கட் ஆகாத மாதிரி அப்படி நீங்கள் எடுத்து பாட் பண்ணிக்கலாம். இது ஒரு
ரொம்ப பெரிய ரோஸும் கிடையாது, சின்ன ரோஸும் இல்லை. இட்ஸ் அ மிட் சைஸ் ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இதை வந்து அப்படியே பிடிச்சி நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இந்த ரோஸு வந்து ரொம்ப லூஸாக வச்சுருக்காங்க சாயில். சில டைம் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். நான் படித்தது என்னென்னா, நம்ம கவரில் இருக்கிற ரோஸஸ் எல்லாம் அப்படியே எடுத்து அப்படியே நட்டோன்னா அதில் இருக்கிற அந்த ரெட் சாயில் இல்லையா, அது அப்படியே இறுகி நாளடைவில் ரோஸஸ்க்கு எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நான் இப்போ லாஸ்ட் 1 இயராக பண்ணுற ரோஸஸ் எல்லாத்துலேயுமே இந்த சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் எவ்வளோ நமக்கு ரிமூவ் பண்ண முடியுதோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டு தான் நடுறேன். அதனால் நம்மளில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த மிக்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறதுலேயும் அந்த ரோஸ் நடுறதுலேயும் தான். அதோட முக்கியமானது பாட் சைஸ். 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸு. மிக்ஸை கரெக்டாக பண்ணணும், 2வது அந்த பிளான்ட் நடுறதுக்குள்ளே கரெக்டான பாட் சைஸில் நடணும், அதுக்கப்புறமா அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு நடுறது. இந்த 3 ஸ்டெப்பையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாஸ் ஆன மாதிரி தான் ரோஸ் பாட் பண்ணுறதுல, சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வாட்டரிங். அதில் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நான் சொல்கிறேன். நம்ம பாட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு வாட்டரிங் வந்து முன்னாடி உள்ள வீடியோஸ்லையும் காமிச்சிருக்கேன், நல்லா விடணும். அந்த ஹோல் வழியாக அந்த தண்ணி ட்ரெயின் ஆகி வர்ற மாதிரி இருக்கணும். வாட்டர் வந்து குயிக்காக ட்ரெயின் ஆகி வரணும். ஃபஸ்ட் வாட்டரிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறமா அந்த செடி நடுறது வந்து சாயந்தரம் டைமில் பண்ணுறது நல்லது. ஒரு 5 o'clock அப்புறம் பண்ணுறது நல்லது. பண்ணிவிட்டு ஷேடான ஒரு இடத்துல வச்சிடணும். நம்ம ஷெட்டுக்கு அடியிலையோ இல்லை சன்ஷேட் மாதிரி இருக்கிற இடத்துலையோ, அங்கே எங்கே டைரக்ட் சன்லைட் வராமல் இருக்குதோ அங்கே வைக்கணும். ஆனால் நல்ல வெளிச்சமாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட்ஸ். இதெல்லாம் 6 inch பாட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓன் ரூட் ரோஸஸ், ஸ்மால் கவரில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் 6 inch பாட்டில் வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி ரோஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் பாட்டில் நீங்கள் வைக்கலாம். இப்போ எல்லா ரோஸஸ்க்குமே நான் வாட்டர் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி வாட்டர் பண்ணிவிட்டு நல்லா நனைஞ்சிருக்கு இல்லையா, ஷேடில் வச்சுருப்போம். அப்போ டெய்லி தண்ணி விட வேண்டாம். நம்ம ரோஸ் புதுசாக நட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி தண்ணி விடுவீங்க. நிறைய பேர் அது பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் வாட்டர் இட். இந்த தண்ணி காயறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆயிரும். அப்போ உங்களுக்கு மேலே மண் எப்போ ட்ரையாக தோணுதோ, அந்த மீடியா எப்போ காஞ்சிருக்குதோ, விரல் விட்டு பாருங்கள். உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். அப்போ விடும்போதும் நனைச்சி விடுங்க. அப்போ விடும்போதும் ஃபுல்லும் ட்ரெயின் ஆகி போகிற அளவுக்கு தண்ணி விடணும்னு தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிப். அதே மாதிரி இந்த சைஸ் பாட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 10 inch சைஸ் பாட். இந்த சைஸ் பிளான்ட்டு இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறது, இல்லை கேன்லேயோ பக்கெட்லேயோ நிறைய பேர் வைக்கிறீங்க இல்லையா, அப்போது இவ்வளோ நனைவு இந்த மாதிரி செடிக்கு இந்த சைஸ் பாட்டு தான் கரெக்டானது. அதை விட பெருசாக வைக்கும்போது நிறைய மாய்ஸ்சர் இருக்கும். இந்த ரூட் எல்லாம் டெவலப் ஆக சான்ஸே இல்லாமல் அழுகி போயிடும். பிளான்ட் டைபேக் ஆகி லீவ்ஸ் எல்லாம் விழுந்து the plant will also die eventually. ஸோ நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி ப்ராப்ளமில் தான் இருக்காங்க, அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் நம்ம மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது அபவுட் பாட் சைஸ், பாட்டிங் மிக்ஸ், வாட்டரிங் அதெல்லாம். ஸோ ஒரு 3-4 days, ஒரு மேக்ஸிமம் 1 week நீங்கள் ஷேடில் வைக்கலாம். அதுக்கப்புறமா டைரக்ட் சன்லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பிளான்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் என்னோடய பிளான்ட்ஸ் எல்லாம் ஒரு 3 days ஷேடில் வச்சுருந்தேன். அப்புறம் மழை இருந்துச்சு இல்லையா, அப்போ நான் ஓப்பன் டெரஸுக்கு மாற்றிட்டேன். அப்போது அந்த டெம்பரேச்சர் கம்மி, வெயில் இல்லை, இடையில விட்டு விட்டு மழை இருந்தனால இட் வாஸ் ஓகே. இப்போ பாருங்கள், இது 1 week கூட இன்னும் ஆகலை. அதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணது தான். சில ரோசஸில் அடியிலிருந்து இலை பழுத்துருக்கு. இது ரொம்ப நார்மல். அந்த மஞ்சளாகி விழுறது, மொத்த லீவ்ஸும் ஷெட் ஆகாது. நம்ம கரெக்டாக எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா மொத்த லீவ்ஸும் ஷெட் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பழுக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அண்ட் ஃபங்கஸ் அட்டாக் ரோசஸில் மழைனால மற்ற பிளான்ட்ஸ் அட்டாக் ஆகிருக்கும்ல, அப்போ அதில் இருந்து பக்கத்தில் வச்சதுனால 1-2 பிளான்ட்ஸில் லீவ்ஸ் கூட அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரி, இது மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ, வாடலை எல்லாம் ரொம்ப ஸ்டெடியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அங்கங்கே சில ஸ்டெம்ஸ், அதாவது 2 ரோஸில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வீக் ஸ்டெம்ஸ் ப்ரௌன் ஆகிருக்குது. இந்த ரோஸில் ஒரு ஸ்டெம், அந்த பக்கம் இன்னொரு குட்டியோண்டு ஒரு ஸ்டெம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, ரோஸ் வாங்கும்போது ஒரு 3-4 ஸ்டெம்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வேறு மெயின் ஸ்டெம்ஸ் இருக்கும். இது 2 ரொம்ப ஒல்லியான வீக் ஸ்டெம்ஸ், அதனால் அதை கட் பண்ணி போட்டுடலாம். சாயில் பாருங்கள், இது நேற்று நனைச்சது.
இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சர் இருந்தால் போதும். நிறைய தண்ணி விட்டோன்னு எப்போவுமே நனைவில் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதுதான் அந்த வாட்டரிங்கில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு. அது கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. எல்லா ஃப்ளவர்ஸுமே நான் டெட் ஹெட் பண்ணிட்டேன். சிலதில் க்ரோத்து கூட வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா செடி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும், இல்லை மஞ்சள் ஆகாமல் நல்லாவே இருக்கும். எனக்கு சில செடிங்க இந்த எல்லோ லீவ்ஸ் ஆகாமலே க்ரீனாகவே இருந்திருக்கு. அண்ட் சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட் 2 days மார்னிங் சன், அப்புறமா 2 days கொஞ்சம் ஒரு 4 hours சன், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்டுக்கு மாற்றி ஒரு 1 week டைம் எடுக்கும் ஃபுல் சன்னு கொண்டு வரதுக்கு. அப்போ முதல்ல ஒரு 4-5 நாள் ஷேடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சன்லைட்டில் அந்த பிளான்ட்டை கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் ஒரு 10 நாள் எடுக்கலாம். உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் வேணும். அந்த செடி எப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படின்றது கூட நம்ம பார்க்கணும். அப்போ அதுக்கேற்றாப்புல தண்ணி விடணும். இந்த பீரியடில் ஃபெர்டிலைசரோ பெஸ்டிசைடோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஸோ எனக்கு இப்போ ஒரு 1 week தான் ஆயிருக்கு. நான் இன்னொரு 1 week ஆனதுக்கப்புறம் இதுக்கு நார்மல் ஃபீட் நான் என்ன ரோஸ்க்கு கொடுக்குறேனோ, ஃபார் எக்ஸாம்பிள் டாப் ரோஸ் ஆர் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர், மைக்ரோ நியூட்ரியன், அதெல்லாம் அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரோஸ் இந்த கண்டிஷனில் செட் ஆகி அந்த ரூட் க்ரோ ஆக ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஃபீடெல்லாம் ரெகுலர் ரோஸ் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சின்ன ரோஸஸாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபீடில் ஹியூமிக் ஆசிட் சேர்த்துக்கலாம். அந்த ரூட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் குவிக்காக இருக்கும். அதே இது நான் என்னோடய அந்த செஷனில் சொல்லியிருந்தேன், இன்னொரு NPK காம்பினேஷன் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்னொரு பாட்டிங் மிக்ஸ் ஆப்ஷனும் ரோஸஸ் எப்படி நடுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் பார்த்தோம். ஸோ நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரோஸ் வரும், டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் this will definitely work out. Okay, so keep trying and keep growing roses. Marbdio, I'll meet you all on another interesting video. Till then, take care of yourself and your garden and grow more roses. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.